ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி 5 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாலிட்டி டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பாலிட்டி டாப்பிக்கில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டாப்பிக்கு போகலாம். வாங்க கொஷினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், மத்திய தகவல் ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? ஆப்ஷன் ஏ உள்துறை அமைச்சகம், ஆப்ஷன் பி பணியாளர் நல அமைச்சகம், ஆப்ஷன் சி சமூக நீதி அதிகாரமளித்தல் அமைச்சகம், ஆப்ஷன் டி ஒலிபரப்பு அமைச்சகம். மத்திய தகவல் ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி பணியாளர் நல அமைச்சகம். நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்ட மொழிகளுள் எது 71வது திருத்த சட்டம் 1992 மூலம் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்படவில்லை? ஆப்ஷன் ஏ டோங்ரி, ஆப்ஷன் பி கொங்கணி, ஆப்ஷன் சி மணிப்புரி, ஆப்ஷன் டி நேபாளி. திரும்பி கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட மொழிகளுள் எது 71வது திருத்த சட்டம் 1992 மூலம் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்படவில்லை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டோங்ரி. நெக்ஸ்ட் கொஷின், பின்வருவனவற்றில் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல? ஆப்ஷன் ஏ பருவகால கூட்டத்தொடர், ஆப்ஷன் பி கோடைக்கால கூட்டத்தொடர், ஆப்ஷன் சி குளிர்கால கூட்டத்தொடர், ஆப்ஷன் டி வரவு செலவு அறிக்கை கூட்டத்தொடர். பின்வருவனவற்றில் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் பி கோடைக்கால கூட்டத்தொடர். நெக்ஸ்ட் கொஷின், மத்திய மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் மொத்த நிதி அமைப்பினை கட்டுப்படுத்தும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆப்ஷன் ஏ ரிசர்வ் வங்கியின் ஆளுநர், ஆப்ஷன் பி நிதித்துறை செயலர், ஆப்ஷன் சி இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், ஆப்ஷன் டி நீதி ஆயோக் செயலர். திருப்பி கொஷின் பாருங்கள். மத்திய மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் மொத்த நிதி அமைப்பினை கட்டுப்படுத்தும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர். லாஸ்ட் கொஷின், கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்தது அல்ல? ஆப்ஷன் ஏ அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல், ஆப்ஷன் பி பொது தேர்தல்களில் வாக்களித்தல், ஆப்ஷன் சி வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல், ஆப்ஷன் டி அரசமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதற்கு மரியாதை அளித்தல். கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்தது அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் பி பொது தேர்தல்களில் வாக்களித்தல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் 5 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் ஆல்.